ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான சத்தான கருப்பு கொண்டக்கடலையில் ஒரு சூப்பரான குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க இந்த கருப்பு கொண்டக்கடலை குழம்பு எவ்வளோ சூப்பராக செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த கருப்பு கொண்டக்கடலை குழம்பு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். கருப்பு கொண்டக்கடலை குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம புளி ஊற வச்சுக்கலாம். லெமன் சைஸில் உள்ள புளியை சுடுதண்ணியில் போட்டு நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்க போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாவை நீட்டு வாக்கில் கீரி சேர்த்துக்கோங்க. 3 பூண்டை இடித்து சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கினா சரியாக இருக்கும். வெங்காயம் வதங்க ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் ஆகும். நல்லா வதங்கி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பெரிய தக்காளியை நீட்டு வாக்கில் கட் பண்ணி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். எந்த குழம்புனாலும் தக்காளி நல்லா மசிஞ்சு வரும்போது தான் அதோட டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் கரெக்டாக. நல்லா இந்த தக்காளி இந்த மாதிரி மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா தனி மிளகாத்தூளில் நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாத்தூள் எல்லாமே எண்ணெயோடு சேர்த்து நல்லா பரட்டி விட்ருங்க. நம்ம ஆரம்பத்தில் உப்பு சேர்க்காததுனால இப்போ வெங்காயத்துக்கு மசாலாவுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இதை கலந்து விடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். எண்ணெயோடு சேர்ந்து வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு உருளைக்கிழங்க பீல் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துட்டு 2 வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏற்கனவே நான் கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டேன். நைட்டு ஊற வச்சதை காலையில் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சு இறக்கிட்டேன். இப்போ அந்த கொண்டக்கடலையும் அதோட தண்ணியும் சேர்த்து நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஏற்கனவே கொண்டக்கடலையில் நம்ம உப்பு சேர்த்து தான் அவிச்சிருப்போம். அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு வைக்கலாம். நல்லா இந்த உருளைக்கிழங்கு கொஞ்ச நேரம் வெந்து வரட்டும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும். மூடி வச்சோன்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும். நல்லா இது கொதித்து வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு நம்ம ஏற்கனவே லெமன் சைஸில் உள்ள புளியை ஊற வச்சுருந்தோம்ல, அந்த புளி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. திரும்பவும் இதை கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவோம். நல்லா இது கொதித்து வற்றி வந்திருக்கு பாருங்கள். இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் கூட சீரகமும் சேர்த்து அரைச்சி இதுக்குள்ளே சேர்த்துருக்கேன். அந்த சீரகமும் தேங்காயும் தேங்காய் பாலை இதுக்குள்ளே சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியும் ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டிங்கன்னா சுவையான கொண்டக்கடலை குழம்பு தயாராகிடும். இதில் நம்ம இது சுவையை இன்னும் கூட்டுறதுக்காண்டி கொஞ்சமாக மல்லித்தலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதுக்குள்ளே சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டிங்கன்னா போதும். சூப்பரான கொண்டக்கடலை குழம்பு தயாராகிடும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.